அந்தி சாயும் நேரம், ஒரு சூரியன் அப்படியே அஸ்தமிக்கிற நேரம், இருள் கவ தொடங்குகிறது. சுற்றி மலைப்பிரதேசம், அங்கங்கே தண்ணீர் தடாகம், பறவைகளோட சத்தம். இதை தவிர ஆள் நடமாட்டமே இல்லைன்றத ஒரு ஸ்டேஜ் அப்படி நான் நடக்கிறப்போ தெரிஞ்சுட்டு திரும்பி பார்த்தா என் கூட யாருமே இல்லை. அப்படி நின்று கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு அசரீரி மாதிரி கண்ணான்னு ஒரு குரல் கேட்டது. அன்னைக்கு அந்த அந்த ஒரு செகண்டு அந்த கண்ணான்னு கூப்பிட்ட குரல் என்னை பிறகு கைவிடவே இல்லை. அது ஜீவசமாதி ஆகிற வரைக்கும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தொடர்ந்து நிறைய முக்கிய பிரமுகர்களுடைய நேர்காணல்களை நம்ம தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய ஒரு வித்தியாசமான ஒரு செய்திகளை தர்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, யார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயருக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த சொல். தமிழ் திரையுலகத்துல நிறைய இயக்குனர்கள் இருப்பாங்க. யார்ப்பா அந்த இயக்குனர் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி யார் கண்ணன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் பிரபலமா தெரிந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அவரை பற்றிய அறிமுகம்ங்கிறது ரொம்ப பெருசு. அவர் ஒரு இயக்குனர், எழுத்தாளர், நடிகர், இன்னும் சொல்ல போனா பாடலாசிரியர், ரொம்ப அழகா எழுதக்கூடியவர், இப்படி பன்முகத்தன்மை உடைய ஒருத்தர். இன்னைக்கு லேட்டஸ்டா வந்த திரைப்படங்கள்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கும்கி, கயல், இப்படி நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர் ரோல்ஸும் நடிச்சிட்டு இருக்கக்கூடியவர். பொதுவா திரைப்படத்துறையில இருக்கக்கூடியவர்கள் அதே துறையிலேயே இருப்பாங்க. அதே துறையில இருந்துட்டு அவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் வரும். ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தின் மேல ஒரு ஓரளவுக்கான நேரம் ஒதுக்கி அதுக்காக அவங்க வழிபாடுகள் செய்யறது உண்டு. ஆனால் திரைப்படத்துறையிலையும் இப்பவும் வெற்றிகரமா இயங்கிக்கிட்டு அதே நேரத்துல ஆன்மீகத்தில் சித்தர்கள் வழிபாட்டுல ஒரு பெரிய ஈடுபாடோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடியவர் நமக்கு இன்னைக்கு விருந்தினரா வந்திருக்கக்கூடிய யார் கண்ணன் அவர்கள். அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவா திரைப்படத்துறையில எல்லாரும் லொகேஷன், அதுவும் ஒரு பாடல் காட்சி, காதல் காட்சிக்காக மலை பிரதேசங்கள் எல்லாம் போய் படப்பிடிப்பு செய்வாங்க அப்படின்னு தானே நம்ம பார்த்துருக்கோம். ஆனா உங்களுக்கும் இந்த மலை பிரதேசத்துக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோமே, அப்படியா? ஏன் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு? இல்லை, அது நான் சினிமாக்காரனா ஒரு குற்றாலம் பொதிகை அகத்தியர் ஃபால்ஸ் கிட்ட லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஒரு நாள் உள்ளே போயிட்டுருக்கேன். என் கூட கேமராமேன், என்னோட உதவியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போது மாலை அப்படியே ஒரு அந்தி சாயும் நேரம், ஒரு சூரியன் அப்படியே அஸ்தமிக்கிற நேரம், இருள் கவ தொடங்குகிறது. சுற்றி மலைப்பிரதேசம், அங்கங்கே தண்ணீர் தடாகம், பறவைகளோட சத்தம். இதை தவிர ஆள் நடமாட்டமே இல்லைன்றத ஒரு ஸ்டேஜ் அப்படி நான் நடக்கிறப்போ தெரிஞ்சுட்டு திரும்பி பார்த்தா என் கூட யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பொதிகை மலையில் அகத்தியர் அருவி பக்கத்தில் நான் அந்த ஒரு தனிமையில் அப்படி நின்று கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு அசரீரி மாதிரி கண்ணான்னு ஒரு குரல் கேட்டது. இந்த அத்வான காட்டில் நம்மளை பெயர் சொல்லி அதுவும் கண்ணான்னு யாரு கூப்பிடுவாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அது ஒரு மர்மமாக தான், எந்த உருவமும் தெரியல. திரும்ப மீண்டும் அதே கண்ணா, நான் கொஞ்சம் மற்றவர்கள்லாம் பயந்துருப்பாங்க, நான் எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக படம் சீரியல் பண்ணுற ஆளுன்றதுனால கொஞ்சம் திட நம்பிக்கையோட அப்படி கொஞ்சம் திரும்பி அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். என்ன கண்ணா, பயந்துட்டியா? அந்த குரல் என்னை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்த நான் போனேன்னா ஒரு குகையோட ஒரு வாசல் பகுதி, அதில் முதுகு காட்டிக்கிட்டு ஒருத்தர் தாடி மீசை முடியோட தலையில் துண்டு கட்டிட்டு அதே மாதிரி பச்சை வேஷ்டி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார். யாருன்னு தெரியல. அன்னைக்கு அந்த அந்த ஒரு செகண்டு அந்த கண்ணான்னு கூப்பிட்ட குரல் என்னை பிறகு கைவிடவே இல்லை. அது ஜீவசமாதி ஆகிற வரைக்கும்.
திருநெல்வேலி திருக்குறுங்குடியில் இருக்கிற நம்பி மலையில் ஆரம்பித்து ம் எல்லா மலைகளுக்குமே, அது நான் வீட்டில் வந்து வேற வேலை, சினிமா, ஆக்டிங், எழுதுறது, பாட்டு எழுதுறது, பத்திரிக்கை, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உள்ள என்னை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து தன் கூட அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு எல்லா அந்த ஆன்மீக அனுபவங்களையும் அந்த குரல் கொடுத்த அந்த சித்தர் தான் கொடுத்தார். அன்னை சித்தர்னு பேர். ஆஹா அவரோட ஜீவசமாதி இப்போவும் வந்து திருச்சியிலேருந்து, அதாவது நம்ம இங்கே சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் பெரம்பலூர் ரோவர் இன்ஜினியரிங் காலேஜ், அது பின்னாடி எளம்பலூர் பக்கத்தில் பிரம்மரிஷி மலை, ஓ ம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் நடக்கிற மாதிரி அங்கேயும் நடக்கும், மிக பிரம்மாண்டமாக. அதே மாதிரி அங்கே இப்போது நான் மட்டும் இல்லை, எடிட்டர் லெனின் சார், நம்ம இசையமைப்பாளர், பாடகர், டைரக்டர் கங்கை அமரன், இப்படி எல்லாரும் வந்து போகிற ஒரு இடம்தான். அவர் தான் வந்து என்னை வழி நடத்தினார். பட் அதுக்கு முன்ன, அதாவது என்னோட ரிசீவர் கரெக்டாக இருந்துச்சு, ஆ அதனால அவரோட அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து அவரோட அப்படியே அலைவரிசை அலைவரிசை என்னை வந்து பார்த்து அப்படியே கிட்ட வந்ததுமே நான் கேப்சர் பண்ணேன். ம் ரிசீவர் கரெக்டாக இருந்தால் நான் மட்டும் இல்லை, ம் யாரும் கேப்சர் பண்ணலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து அந்த மாதிரி தன்மையோடு தான் இருக்குது. ம். எனக்கு அதனால் எங்கே ஓப்பன் ஆகணும், எங்கே இந்த அனுபவத்தை கொடுக்கணும், எங்கே தொடங்கணும் அப்படின்னு எழுதப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்காக நான் அப்படியே முற்றும் துறந்த முனிவரும் அல்ல, துறவியும் அல்ல, அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் ஆனந்தம் இருக்கும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறதுல கூட சில பேருக்கு ஆனந்தம், விளையாடுறதுல ஆனந்தம், கேரம் விளையாடுறது, செஸ் விளையாடுறதுல. எனக்கு அதையெல்லாம் விட ஒரு ஆனந்தம் வந்து இதில் இருக்குன்றத அவர் தான் வந்து கண்டுபிடிச்சி உணர்த்தினது. அதே மாதிரி வந்து பிறகு அவரோட அன்பு பிடியிலிருந்து நான் விலகவே இல்லை. அதனால இந்த மலை லொக்கேஷன் பார்க்கறதுக்காக மலைகள் போனது போக இந்த மாதிரி மலை பிரதேசங்கள் ட்ராவல் வந்து அதிகமாகிடுச்சு. அங்கே போனால் நாங்கள் சும்மா வெறும் ஒரு பார்வையாளராகவோ இல்லை வெறும் பங்கேற்பாளராகவோ அப்படிலாம் இல்லை, முழுதுமாக வந்து அர்ப்பணிச்சுட்டு போகிறது. போகிறப்பவே வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் வருவாங்க, கலிஃபோர்னியாலேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து, நம்ம ஸ்ரீலங்காலேருந்து, மலேசியாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, இந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வருவாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா ட்ராவல் ஆகும். நாங்கள் ட்ராவல் ஆகிற பயணப்படுகிற அந்த வாகனத்தின் மேலேயே, அதாவது ஒரு சமைப்பதற்கான பாத்திரங்கள், அடுப்பு, விறகு, அரிசி, அது எங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த ஏரியாவில் எத்தனை ஜனங்கள் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள், அப்படி எல்லாமே. அதை வந்து உடனே கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து சுனை, அருவி, இந்த மாதிரி இடங்கள்ல நீராடுவோம். இந்த வாழ்க்கையெல்லாம் எத்தனை பேர் கிடைச்சிருக்குன்னு தெரியாது.